நாம பார்க்க போகிறது வெள்ளை குள்ளன். ஒளி ஆண்டு அப்படிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒளி ஒரு ஆண்டில் எவ்வளோ தூரம் பயணம் செய்யுது அப்படிங்கிறது தான் ஒளி ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த பால்வெளி மண்டலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் ஒளி ஆண்டுகள் இருக்கு. 20 ஒளியாண்டுகள் வரைக்கும் உள்ள நட்சத்திரங்களை பற்றி நாம் வந்து படித்து குறிப்பெடுத்து அதை பற்றி ஆவணப்படுத்தி நாம் வச்சுருக்கோம். ஒரு வினாடியில ஒளியானது 3 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் பயணம் செய்யும். 20 ஒளியாண்டுகளில் உள்ள நட்சத்திரத்தை நம்ம பதிவு பண்ணி வச்சிருக்கோம்னா என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய நட்சத்திரங்கள் எந்தெந்த நட்சத்திரங்கள்லாம் ஒளியை வந்து வெளியிடுதோ, நம்ம கண்ணால் பார்க்க முடியுதோ, அந்த ஒளியெல்லாம் 20 வருடங்களுக்கு முன்னாடி அந்த நட்சத்திரத்திலேருந்து கிளம்புச்சு அப்படின்னு அர்த்தம். நம்மை வந்து அடைவதற்கு 20 ஆண்டுகள் ஆகியிருக்கு அப்படின்னு அர்த்தம். தூரம் உள்ள அந்த வண்டவெளி வந்து 1.5 லட்சம் ஒளியாண்டுகள் நிறைந்தது ஒரு பால்வெளி. இந்த மாதிரி வானத்துல பல பால்வெளிகள் இருக்கு. அதுல பல கோடி நட்சத்திரங்கள் இருக்கு. அப்படி பல அதிசயங்கள் நிறைந்தது தான் இந்த வான்வெளி, இந்த பால்வெளி. அதுல வெள்ளை குள்ளன் அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரங்களை இன்னைக்கு நாம வந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வெள்ளைக்குள்ளன் என்னன்னா, எல்லா நட்சத்திரங்களுமே தோன்றி மறையக்கூடிய தன்மையுடையது தான். தோன்றி மறைகிற சூழ்நிலை இருக்குல்ல, அந்த இடைப்பட்ட பகுதி இருக்கு இல்லையா, அப்போ அதில் உள்ள மொத்த எரிபொருளும் தீர்ந்து போய் அது எரிந்து முடித்த பிறகு இருக்கிற நிலை இருக்கு இல்லையா, அந்த கடைசி நிலை, அதைத்தான் வந்து வெள்ளைக்குள்ளன் அப்படின்னு சொல்றாங்க. அதன் பிறகு அது வந்து எந்தனோடும் எந்த ரியாக்ஷனும் ஏற்படாம அது முழுவதுமாக எரிந்து கரும்புகையாகி அப்படியே குளிர்ந்து அப்படியே அது வந்து மறைந்து விடும். அதைத்தான் கருத்துளை அப்படின்னு சொல்லக்கூடிய பிளாக் ஹோல் அப்படின்னு இன்னைக்கு நம்ம சொல்றோம். உலகத்துல இதை யாருமே கண்டுபிடிக்க முன்னாடி இதை பற்றிய ஆய்வுகளை மேற்கொண்டவர் தான் நம்முடைய சுப்பிரமணியம் சந்திரசேகரன் அவர்கள். அதனாலதான் இந்த ஆய்வுக்கே வந்து சந்திரசேகரன் எல்லை வரம்பு அப்படின்னு அதுக்கு பெயர். அவர் தான் இதை முதல்ல கணித்து சொன்னார். பூமியினுடைய எடைக்கு சமமாக சூரியனினுடைய நிறைக்கு சமமாக இருக்கிறது இந்த வெள்ளைக்குள்ளான். அந்த வெள்ளைக்குள்ளான் நட்சத்திரத்தில் உள்ள ஒரு தேக்கரண்டி பொருளினுடைய எடையானது பல மடங்கு அதிகமாக நம்முடைய பூமியிலே இருக்கிறது. அப்படி அவர் கணித்து சொன்னது இன்னைக்கு வந்து அவ்வளவு கச்சிதமாக பொருந்தி இருக்கிறத இன்னைக்கு உலக நாடுகள் எல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக அவர்கள் வந்து பார்க்கிறார்கள். இன்னைக்கு கருத்துளைன்னு நம்ம சொல்றோம், பிளாக் ஹோல். இதை வந்து அன்னைக்கு ஜாதகத்துல ஜோதிடத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அந்த விருச்சக ராசின்னு சொல்லக்கூடிய விருச்சக ராசிக்கு பின்னாடி தான் இந்த கருத்துளை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு மோட்ச வீடு, கடைசியா உயிர்கள் போகக்கூடிய இடம் அதுதான் அப்படின்னு இன்னைக்கு மெஞ்ஞானம் சொல்லுது. உயிர்கள் தோற்றத்தை வந்து பார்த்தீங்க எங்க சொல்றோம்னா மேஷத்துல அந்த அஸ்வினி நட்சத்திரத்தை முதல் பாதம் அப்படிதான் உள்ள வருது உயிர்கள், உலக உயிர்கள் காலபுருஷ தத்துவத்தின்படி பார்க்கும்போது. அப்படி வரக்கூடிய அதுவும் செவ்வாயினுடைய வீடு. அதே மாதிரி இன்னொரு செவ்வாயினுடைய வீடாக இருக்கக்கூடிய விருச்சகம், அதற்கு பின்புதான் இந்த பிளாக் ஹோல்னு சொல்லக்கூடிய கருத்துளை வந்து இங்க இருக்கு. அப்போ இன்னைக்கு நாம சொல்லக்கூடிய அந்த மோட்சம், நரகம், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அறிவியல் பூர்வமாகவே இருந்திருக்குமா அப்படின்னு பல ஆய்வுகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு. அந்த அளவுக்கு அந்த வெள்ளைக்குள்ள நட்சத்திரத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய மைய பகுதியில கார்பனும் இருக்கிறது, ஆக்சிஜனும் இருக்கிறது. அதை சுற்றி ஹீலியம் என்ற வாயுக்களும் இருக்கிறது. சூரியன் கூட செயல்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அதிதீவிரமான ஒரு நட்சத்திரம் தான் அது. எல்லா நட்சத்திரங்களும் ஒரு நாள்ல வந்து மறையும், பிறகு தோன்றும். இதுதான் இயற்கையினுடைய விதி. மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அதாவது சொர்க்கம் நரகம் அப்படிங்கிறது இந்த வாழ்க்கைக்கு பிறகு அப்படிங்கிறது இல்லை. இந்த வாழ்க்கையே நம்ம எப்படி அமைச்சிக்கிறோமோ அதோட 2வது பாகம்தான் அங்கே. இதை நல்லபடியாக நடத்தினோம்னா அங்கேயும் நல்லபடியாக இருக்கும், இங்கே மோசமாக நடந்துக்கிட்டோம்னா அங்கேயும் மோசமாக தான் இருக்கும். அதனுடைய கண்டினியூட்டி தான். ஒரு பொண்ணு வந்து காலமாயிட்டாங்க, அவங்க நேராக மேலோகத்துக்கு போனாங்க. நல்ல அன்பாக இருந்த
குடும்பம்தான். கணவர் ரொம்ப பிரியமாக இருந்தார், நல்லாத்தான் இருந்தாங்க. இவங்க காலமாயிட்டாங்க. நேராக மேலே போனால் அங்கே வந்து சொர்க்கத்தினுடைய வாசலில் நரகத்தினுடைய வாசல் ரெண்டுக்கும் இடையில பொதுவாக ஒரு என்ட்ரி பாயிண்ட் இருக்குது. அங்கே ஒரு சித்திரகுப்தர் மாதிரி ஒருத்தர் உட்காந்து கணக்கு வழக்கு பார்த்து நீ சொர்க்கத்துக்கு போ நரகத்துக்கு போன்னு அனுப்பிச்சிக்கிட்டு இருக்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கார். இந்த பொண்ணு போய் நின்றுச்சு, அப்படி எட்டி பார்த்துச்சு. சொர்க்கத்தில் இவங்களுக்கு வேண்டிய ஆட்கள்லாம் சில பொண்ணுங்கள்லாம் அங்கே இருக்காங்க, ஏற்கனவே வந்தவங்க சந்தோஷமாக இருக்காங்க. அங்கே போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு இதுக்கு ஆசை. அவர்கிட்ட கேட்டுச்சு சித்திரகுப்தர்கிட்ட, ஐயா சொர்க்கத்துக்குள்ளே போகிறோம்னா அதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு ஏதாவது பாஸ்வேர்டு இருக்கா, கோடு வேர்டு இருக்கா, என்ன டெஸ்ட்டு அப்படின்னு அவர்கிட்ட கேட்டுச்சு. உடனே அவர் சொன்னார், இது ரொம்ப சிம்பிள், நாங்கள் வந்து ஒரு இங்கிலீஷ் வார்த்தை சொல்லுவோம், அதுக்கு ஸ்பெல்லிங் கரெக்டாக சொல்லிட்டிங்கன்னா அவங்கள சொர்க்கத்துக்கு என்ட்ரி போட்டுருவோம் அப்படின்னு. சொல்லுங்கள், எனக்கு ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னா லவ் அப்படின்னு அவர் சொன்னார். பாவம் போட்டுமே பொழைச்சி அப்படின்னு நினச்சி. எல்ஓவிஇஇ அப்படின்னுச்சு. ஆமாம் எல்ஓவிஇ அதுதான் கரெக்டு, போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சிட்டார். உள்ள சொர்க்கத்தில் அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க வீட்டுக்காரரை அப்பப்போ நினச்சிக்கிறது, பாவம் நல்ல மனுஷன், நம்மக்கிட்ட ரொம்ப பிரியமாக இருந்தார், அவர் அங்கே தனியாக என்ன கஷ்டப்படுறாரோ, இங்கே வந்தால் நிச்சயமாக அவரையும் நம்ம சொர்க்கத்தில் சேர்த்துக்கிறணும் அப்படின்னு சித்திரகுப்தரெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சி வச்சு எப்படியாவது வரும்போது சொல்லி ஒரு ரெக்கமெண்டேஷனில் உள்ளே சேர்த்துக்கலாம் அப்படின்லாம் தயார் பண்ணி வச்சுருக்கு. ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் வீட்டுக்காரர் வந்து நிற்கிறார், அந்த மேலவத்துக்கு வந்துட்டார். வந்தோடனே அந்த அம்மா வேகமாக ஓடியாந்துச்சு, வாங்க வாங்க வந்துட்டிங்களா, நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறாரு. நான் சொர்க்கத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு. அப்புறம் நீங்கள் எப்படி இருந்தீங்க இந்த 1 வருஷம், எப்படி நான் இல்லாமன்னு, அதை ஏன் கேட்குற, நீ வந்து ஒரு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி அங்கே காலமாயிட்ட. ஆமாம், நீ காலமான உடனே அந்த ஆஸ்பத்திரியில் உடனே ஒரு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்தால, ஆமாம், கவனிச்சிக்கிட்டு இருந்தால நர்ஸு, ஆமாம், அவள் என் மேலே காதலாயிட்டான், நானும் அவள் மேலே காதலாயிட்டேன். உடனே இந்த பொண்ணுக்கு மூஞ்சி சுருங்க ஆரம்பிச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது, செத்த உடனே கல்யாணம் பண்ண முடியாதுல்ல, பொண்டாட்டி போனோடனே ஒரு 3 மாதம் கழித்து அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவளோட யோகம் அடுத்து லாட்ரியில் பங்களா என்ன, கார் என்ன, வசதிகள் என்ன எல்லாம் வந்து சேர்ந்துருச்சு, நிறைய பணம் சேர்ந்துருச்சு. அடுத்த 6 மாதத்துலேயே நாங்கள் வந்து டூர் கிளம்பிட்டோம், வேர்ல்டு டூரு, அந்த டூரு இந்த டூர்னு 2 பேரும் ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்படி வந்து ஒரு ஸ்கை டைவிங்கில் ஒரு இடத்துல பண்ணும்போது தான் ஆக்சிடெண்ட் ஆகி நான் போயிட்டேன், இப்போ வந்துட்டேன் அப்படின்னு. உடனே இவளுக்கு மனசுக்குள்ளே அவ்வளோ கோவம் வந்துருச்சு. வீட்டுக்காரர் வந்தால் கூட சேர்த்துக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவ இவன் சொன்னதை கேட்டோன்னே இப்படி மாறிட்டியா நீன்னு. சரி எப்படி சொர்க்கத்துக்கு வர்றது, நீ எப்படி போனேன்னு. அது ஒன்றும் இல்லை, ஒரு இங்கிலீஷ் வார்த்தை சொல்லுவாங்க, அதுக்கு கரெக்டாக ஸ்பெல்லிங் சொல்லிட்டா உள்ளே அலோவ் பண்ணிடுவாங்க. இன்றைக்கி அந்த டியூட்டியை நான் தான் பார்க்குறேன். சித்திரகுப்தர் வந்து வெளியே போயிருக்காரு, என்னைய பார்க்க சொல்லியிருக்காரு. அப்படியா, சொல்லு எந்த இங்கிலீஷ் வார்த்தை எனக்கு அப்படின்னு கேட்டார். யார், கணவர். உனக்கா, அவர் அந்த பொண்ணுக்கு லவ்னு கொடுத்தாங்கல்ல, இவருக்கு என்ன கொடுக்கறது யோசிச்சா, உனக்கு வந்து இங்கிலீஷ் வார்த்தை செக்கோஸ்லோவாக்கியா அப்படின்னா. அவ்வளோதான், செத்தான். எப்படி போக முடியும், நரகத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.